வாழும்போது ஒன்றாய் ஒற்றுமையாய் வாழ்ந்த நரைவிழுந்த அம்முது மூத்த தம்பதியர் இறக்கும்போதும் ஒன்றாகவே இறந்து ஏறிப்போயினர் வானுக்கு. அங்கே அவர்களை தடுத்து நிறுத்தியது மிகப்பெரிய நுழைவாயில் கதவொன்று. அதை காவல் காக்கிறவன் அவர்களிடம் வந்தான். சிறிது நேரம் அவர்களை அங்கே காத்திருக்கும்படி கூறிவிட்டு அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு புஸ்தகத்தை எடுத்து வந்தான். வந்தவன் புஸ்தகத்தை புரட்டி பார்த்துவிட்டு, உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறது, நீங்கள் இனி அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறி நுழைவாயிலை திறக்கப் போனான். அதற்கு அத்தம்பதியில் அந்த அம்மா கோபத்தில் அவனை பார்த்து, வாழும்போது பூமியில் எங்களுக்கு நரகத்தை கொடுத்துவிட்டு இப்போது சொர்க்கம் எதற்கு? பூமியில் நரகத்தை கொடுத்த கடவுளை பார்க்காமல் இவ்விடம் விட்டு ஒரு அடி கூட நகரமாட்டோம் என்றார். உடனே அவருக்கு ஆதரவாக அவர் கணவரும், இங்கேயே உட்காருமா, கடவுள் வரட்டும், வந்து அவரிடம் 4 வார்த்தை கேட்டதுக்கு அப்புறமே போகலாம் என்றார். உடனே இருவரும் அவ்விடம் உட்கார்ந்து விட்டனர். பேசி பார்த்தான் அவன். பலன் இல்லை. அவர்கள் மனதை மாற்ற முடியாதென்பதை உணர்ந்து கொண்டவன் கடவுளை அழைக்க சென்றான். கையோடு கடவுளை அழைத்து வந்தான். காற்றிலிருந்து காட்சியானார் கடவுள். ஒளி பொருந்தி அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க அவர்கள் கண்கள் கூசிற்று. சாந்த சொரூபியான அவர் முகத்தை பார்த்ததும் அவர்கள் கோபமெல்லாம் பறந்து போயிற்று. தழுதழுக்க சன்னமான குரலில் அந்த அம்மாவே பேசினார். உங்களுக்கு இரக்கமே இல்லையா? எத்தனை நாள் அழுது புலம்பினோம். உங்களை ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை அழைத்தோம். நீங்கள் செவிசாய்க்கவே இல்லையே. அப்படி நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம்? கோவில்களில் இருப்பதாய் சொன்னார்கள். அங்கே வந்து அழைத்து பார்த்தோம். நீங்கள் கண்டு கொள்ளவே இல்லை. சர்ச்சுகளில் இருப்பதாய் சொன்னார்கள். அங்கேயும் வந்தோம். நீங்கள் திரும்பியும் பார்க்கவில்லை. தர்காக்களிலும் வந்தோம். நீங்கள் எட்டியும் பார்க்கவில்லை. இன்னும் நீங்கள் இருப்பதாய் சொன்ன எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை. எங்கெங்கு நாங்கள் வந்தபோதும் நீங்கள் எங்களை கண்டு கொள்ளவே இல்லையே. ஏன்? ஒரு குழந்தை இல்லாததால் நாங்கள் பட்ட பாடும் எங்களுக்கு கிடைத்த அவமானமும் விட்ட கண்ணீரும் உங்களுக்கு தெரியுமா என்று உணர்ச்சி ததும்ப பேசிய போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் முத்து முத்தாய் விழுந்தது. துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டு வர சிறு பிள்ளை போல் தேம்பி தேம்பி அழத் துவங்கினார். அடுத்து அவரால் பேச முடியாமல் போயிற்று. அழுத மனைவியின் தோள்களை தட்டி தேற்றிய கணவன் கவலை தோய்ந்த குரலில் அவரே தொடர்ந்தார். வாழும்போது பூமியில் எங்களுக்கு நரகத்தை தந்துவிட்டு இங்கு சொர்க்கம் என்றால் என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் எங்களுக்கு ஒரு குழந்தையை தரவில்லை? அதற்குரிய காரணத்தை சொல்லுங்கள் போதும். சொல்லாவிட்டால் நாங்கள் இவ்விடம் விட்டு நகரமாட்டோம் என்றார். இப்போது அவர் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருமழையென சொரிய துவங்கியது. இப்போது அந்த அம்மா தன் கணவரின் கண்ணீரை துடைத்து அவரை தேற்றினார். அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்ற கடவுள் அவர்களிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. அமைதியாக தன் கையை மேகத்தை நோக்கி சுட்டி காட்டினார். அக்கணமே மேகம் விலகியது. பூமி தெரிய துவங்கியது. அழகான மரங்கள் அடர்ந்த சோலை போன்ற இடம் அது. அதனுள்ளே ஆசிரமம் போன்ற இடம் ஒன்று தெரிந்தது. அவ்விடத்தே சில 100 பிள்ளைகள் மனமுருகி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அவர்கள் முன் இவர்கள் இருவர் போட்டோவும் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அங்கிருந்தபடியே அத்தனை பேரும் கண்டனர். இப்போது கடவுள் பேச துவங்கினார். உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நீங்களும் மற்றவர்கள் போல அந்த ஒற்றை பிள்ளைக்காய் பாடுபட்டு உழைத்து மரித்திருப்பீர்கள். என்னுடைய இத்தனை பிள்ளைகளை யார் கவனித்திருப்பார்கள்? நீங்கள் நல்லவர்கள். அதனால்தான் எனது பிள்ளைகளை பார்த்து கொள்ள உங்களை தேர்ந்தெடுத்தேன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் இந்நேரம் அவன் ஒருவன் மட்டும் உங்களுக்காய் பிரார்த்தித்திருக்கக்கூடும். இப்போது பாருங்கள், என்னுடைய அத்தனை பிள்ளைகள் உங்களுக்காய் அழுகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். நீங்கள் நற்குணம் உள்ளவர்கள், என் வேலையை செய்ய தகுதியானவர்கள். அதனால்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இதோ நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை இனி சொர்க்கத்தில் அனுபவியுங்கள். பூமியில் நடக்கும் நல்லது கெட்டது துவங்கி ஒவ்வொன்றும் நன்மைக்கேதான். அதை பலராலும் புரிந்து கொள்ள முடிவதே இல்லை என்று கூறி முடித்தார். அத்துடன் அவர்கள் சந்தேகம் தீர்ந்தது. துக்கம் துயரம் அவர்களை விட்டு பறந்தது. இருவரும் தங்கள் கண்களை துடைத்தனர். கடவுளை பார்த்து புன்முறுவலொன்று பூத்தபடி நன்றியோடு கையெடுத்து கும்பிட்டு எல்லாம் நன்மைக்கே என்றபடி சொர்க்கத்தை நோக்கி நடக்க துவங்கினர்.